ஆஸ்பிரண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ வந்து கடந்த திங்கட்கிழமை 22ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஒரு சூப்பர்பான அப்டேட் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் சிடிஎஸ் 2 ஓடது அதுவும். அ லாஸ்ட் இயர் ஆனுவல் பிளானர்ல இல்லாத ஒரு நோட்டிஃபிகேஷன் இது. ஸோ வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி இதுக்குன்னு பிரிப்பரேஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. எக்ஸாமினேஷன் டேட் கூட உங்களுக்கு இன்னும் 2 மந்த்ஸ்ல மார்ச் 7, 8 தான் வந்து எக்ஸாமினேஷனே. இப்ப டிசம்பர் முடிய போகுது 26ஆம் தேதி இன்னைக்கு. எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ 2 மந்த்ஸ், 2 1/2 மந்த்ஸ் கூட இல்ல சொல்லப்போனா. ஸோ அப்ப இதுக்குன்னு பர்ட்டிகுலரா படிக்கிறவங்க வந்து ரொம்ப 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 கம்மி. ஏன் இந்த எக்ஸாமினேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு குரூப் ஒன் லெவலுக்கு மேல பே ஸ்கேல் வாங்கணும். அதுவும் நீங்க படிச்ச டிகிரிக்கே நீங்க போணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு ஆப்வியஸா ஒரே ஒரு சான்ஸ் தான். கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சில டெக்னிக்கல் சர்வீஸ் தான் எழுதணும். ஸோ அதுலயும் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் ஒன் கேடருக்கு மேல தான் எல்லாமே இருக்கும். சாலரிஸ் எல்லாமே. சாலரி வைஸா இருக்கட்டும், அந்த பொசிஷனுமே இருக்கட்டும். இப்ப நீங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 14 போஸ்டிங்ஸ் விட்டுருக்காங்க. டோட்டல் வேக்கன்ஸிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 76. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 20 தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் இதுல. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 2 டேஸ் மட்டும் தான் நடக்கும். இப்ப ஒரு குரூப் 1 எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு குரூப் 1ல எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ முடிக்கிறதுக்கே ஒரு 1 இயர் டைம் எடுக்கும். 8 டூ 1 இயர் சாலிடா எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிடிஎஸ் 2 அதாவது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸோட இன்டர்வியூ போஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 எக்ஸாமினேஷன் தான். ஒரு ஜிஎஸ் பேப்பர் வித் தமிழ் எலிஜிபிலிட்டி. அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட் பேப்பரா இருக்கும். ஒரு பேப்பர் தான். அவ்வளோதான். 2டே நாள் தான். மார்ச் 7 தான் எக்ஸாமினேஷன். 2 நாள்ல முடிஞ்சிரும் உங்களுக்கு. பிளஸ் வந்து இன்டர்வியூ இருக்கும். ஒரு பார்த்துக்கோங்க. ஒரு லாங் ப்ராசஸ் வந்து எவ்வளோ ஷார்ட்டா இருக்கு. ஈஸியா நீங்க கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க லைஃபே வெல் செட்டில்டு அவ்வளோதான். ஏன்னா வந்து இத பத்தி விழிப்புணர்வுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப நீங்க வந்து இந்த சிடிஎஸ்க்குன்னே படிக்கிறவங்கன்றது ரொம்ப கம்மி. இப்ப இந்த எதிர்பாராத நேரத்துல அந்த நோட்டிஃபிகேஷன அனலைஸ் பண்ணி படிக்கிறவங்களும் ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு காம்படிஷனே இருக்காது. ஒரு 10,000 பேர் கூட உங்களுக்கு வந்து தெளிவா படிச்சுட்டு வரக்க மாட்டாங்க. ஆல்ரெடி வந்து ஓரளவுக்கு நாலேட்ஜ் இருக்கவங்க தான் ஜிஎஸ் எல்லாம் இப்போ டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாமே ஜிஎஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சப்ஜெக்ட் நாலேட்ஜ் வேணும்ல டிகிரிக்கு பர்ட்டிகுலரா. ஸோ வந்து இதுல ஒரு அக்ரி, லா முடிச்சவங்களுக்கு, அப்புறம் இன்ஜினியரிங் ட்ரிபிள் மெக் ப்ரொடக்ஷன் ஆட்டோமொபைல் இந்த கேட்டகரிக்கும், அப்புறம் எம்பிஏ இந்த ஒரு பர்ட்டிகுலர் டிகிரிக்கு மட்டும் தான் இப்ப இதுல வேகன்சி இருக்கு. ஸோ வந்து இந்த பர்ட்டிகுலர் டிகிரி நாலேட்ஜ் வச்சிருக்கவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி இந்த 2 மந்த்ஸ் எப்படியாவது படிச்சு கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வெல் செட்டில் நீங்க. ஏன்னா இதோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 23 அப்புறம் லெவல் 22. ஸோ ஒரு குரூப் 1 லெவல் பார்த்தீங்கன்னா 22 லெவல் ஸ்டார்ட்டிங் சாலரி லெவல் 22 சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 22 இருக்கு. அதுக்கு மேல இருக்க லெவல் 23 இருக்கு. ஸோ இதுல என்னென்ன போஸ்டிங்ஸ் விட்டுருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆஃபீஸர் கிளாஸ் 3 ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல. அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர்ல. அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்கவுண்ட்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல், சீனியர் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர், ஸோ மேனேஜர், சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஃபினான்ஸ், சீனியர் ஆஃபீஸர் லீகல், ஸோ டெப்யூட்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரியான ஒரு 14 கேட்டகரிஸ் விட்டுருக்காங்க. நான் சொன்ன டிகிரிக்குள்ள தான் இதெல்லாம் வரும். ஸோ வந்து எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு நீங்க நெனச்சு பார்த்துக்கோங்க. இது வந்து லெவல் 23ல இருக்கு ஒரு சில போஸ்டிங்ஸ் எல்லாமே. ஸோ குரூப் 1க்கு மேலேயே இருக்கு. அ நீங்க வந்து நெனச்சு பாருங்க. லெவல் 23 போய் பிளேஸ் பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் உங்களுக்கு வந்து 2 டேஸ் எக்ஸாமினேஷன்ல 2 மந்த்ஸ்ல எக்ஸாம் எதிர்பார்க்கல. ஸோ வந்து இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த இந்த இப்ப டிசம்பர்ல விட்ட ஆனுவல் பிளான கூட அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷனே கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் வருது. அது சிடிஎஸ். இது சிடிஎஸ் 2. 2ன்றது இன்டர்வியூ போஸ்ட். நெக்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் வரப்போறதே சிடிஎஸ் தான். அதுக்கு அடுத்து குரூப் 1 வரும். ஸோ வந்து தெளிவா படிச்சு சக்சஸ்ஃபுல் ஆகுங்க. ஸோ வந்து வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.